சென்னையில் தாவேகா சார்பில் நடைபெறும் இஃப்தார் விருந்தில் விஜய் பங்கேற்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இஃப்தார் விருந்தில் விஜயுடன் பங்கேற்க தாவேகா தொண்டர்கள் திரண்டு வருகின்றனர். ரமலான் நோன்பை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் தாவேகா சார்பில் இஃப்தார் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாவேகா சார்பில் நடைபெறும் இஃப்தார் விருந்தில் பங்கேற்று விஜய் நோன்பு திறக்கவுள்ளார். இஃப்தார் விருந்தில் விஜயுடன் பங்கேற்க தாவேகா தொண்டர்கள் திரண்டு வருகின்றனர். இந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ரமலான் நோன்பை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் தாவேகா சார்பில் இஃப்தார் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்றைய விருந்தில் விஜய் பங்கேற்க இருக்கிறார். விஜயுடன் பங்கேற்க தாவேகா தொண்டர்கள் திரண்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். முழு விவரங்கள் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? வணக்கம். ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வருடம் அந்த ரமலான் நோன்பு திறப்பின் போது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இந்த நோன்பு திறப்புக்காக அந்த இஃப்தார் நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டு நோன்பு திறக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த உணவானது அளிக்கப்படும். அந்த வகையில் கடந்த வருடம் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை தொடங்கி இந்த வருடம் ஒரு வருட காலம் நிறைவடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முதல் வெளி பொது நிகழ்ச்சியாக பார்க்கக்கூடிய அந்த ரமலான் இஃப்தார் நிகழ்ச்சியானது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்று நடைபெற இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளானது இந்த சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த YMCA அரங்கிற்குள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சிக்காக சுமார் 2500க்கும் மேற்பட்ட அந்த இஸ்லாமியர்கள் ஆண் பெண்கள் என ஒவ்வொருவரும் அவர்களுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடையாள அட்டையை காண்பித்த பிறகு ஒவ்வொருவரும் இந்த அரங்கிற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். நடிகர் விஜய் என்ற ஒரு காரணத்தினால் இந்த பகுதியிலே அதிகமாக அந்த கூட்டம் கூடும் என்ற ஒரு காரணத்தினாலும் ரசிகர்கள் அவரை காண வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் அதிகமாக கூட்டமாக இந்த பகுதியில் வருவார்கள் என்ற ஒரு காரணத்தினாலும் அரங்கிற்குள் தெரியாத நபர்கள் உள்ளே அதிகமான அந்த நபர்கள் கூடக்கூடாது என்ற ஒரு காரணத்தினாலும் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடையாள அட்டையானது நிகழ்ச்சி நுழைவாயில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதுகாவலர்கள் மூலமாக பரிசோதிக்கப்பட்ட பின்னரே ஒவ்வொருவரும் இந்த அரங்கிற்குள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஒரு மணி நேரமாக இந்த பகுதியிலேயே பெரும் கூட்ட நெரிசலாக இந்த பகுதியிலேயே நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த அடையாள அட்டையை காண்பித்த பிறகு ஒவ்வொருவரும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மொத்தம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த 120 மாவட்டங்கள், அதாவது ஒரு மாவட்டங்களுக்கு 5 இஸ்லாமியர்கள் நோன்பு இருக்கக்கூடிய அந்த 5 இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சிறப்பு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கின்றது. காரணம், ஒரு மாவட்டத்திற்கு 5 நபர்கள் என்ற ஒரு காரண அடிப்படையில், அதாவது விஜயை காண வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் அதிகமான அந்த நபர்கள் கூடக்கூடாது எனவும் அரங்கிற்குள்ளே உள் இருக்கையானது சுமார் 1500க்கும் நபர்கள் மட்டுமே அமரக்கூடிய ஒரு அளவானது இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு மாவட்டத்திற்கு 5 நபர்கள் என 120 மாவட்டங்களுக்கு 600 நபர்கள் என இஸ்லாமியர்களும், அதே போன்று சில முக்கிய நிர்வாகிகள் மற்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் என சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த அரங்கிற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய YMCA அரங்கத்தில் நோன்பு திறக்க இருக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த ராயப்பேட்டை பகுதியில் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய 15 பள்ளிவாசல்களில் இருக்கக்கூடிய அந்த இமாம்களுக்கு இன்று நடக்கக்கூடிய அந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்காக அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது. அதற்கான அழைப்புகளை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் நேற்று ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் சென்று அவராக தாமாக நேரில் சென்று அந்த அழைப்புகளை வழங்கியிருந்தார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சென்னை படினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திலிருந்து விஜய் இன்னும் சற்று நேரத்தில் கிளம்பி இங்கே ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்காக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்காக வருகை தர உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி யுவராஜ்.